தைப்பூசம் பெருவிழா பழனி தலத்திற்குரிய விழாவாக கருதப்பட்டாலும் உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஏராளமான பக்தர்கள் பால்குடம், காவடி உள்ளிட்டவற்றை ஏந்தி வந்து முருகனை இந்த நாளில் வழிபடுவார்கள். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் பூச நட்சத்திரம் இணையும் நாளை தைப்பூச நாளாக கொண்டாடுகிறோம். தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதற்கு பல புராண கதைகள் சொல்லப்படுவதுண்டு. தைப்பூசத்தன்று காவடி தூக்குவது மிக முக்கியமான வேண்டுதலாகும். முனிவர்களுக்கும் பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாரகாசுரன் என்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாளில்தான் வதம் செய்தார். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளையும் உள்ளடக்கி சக்தி வேலை வழங்கியதும் இதே நாளில்தான். முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் முன் தோன்றி பார்வதி தேவி காட்சி கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாள்தான் என புராணங்கள் சொல்கின்றன. ஞான பண்டிதனான